ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு நீட் ஆப்ட்ரிக்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ஒரு ஹாப்பி நியூஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட நீட் ஆப்ட்ரிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா தினமணியில் இப்போ ஒரு ஹாப்பியஸ்ட் நியூஸ் வந்திருக்கு. அந்த நாம்ஸை பாருங்கள். 8th June 2023 12:1 வந்திருக்கு நம்மளுக்கு. அதில் நம்மளுக்கு கேன்சல் ஆன 3 காலேஜ், ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ், தருமபுரி மெடிக்கல் காலேஜ், திருச்சி மெடிக்கல் காலேஜ், 3க்கும் சேர்த்து 500 எம்பிபிஎஸ் சீட்டுமே வந்து இந்த வருட 2023க்கு கேன்சல் பண்ணிட்டாங்க. பட் அந்த என்எம்சிக்கு வந்து நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்க சொன்ன அந்த குறைகளெல்லாம், அந்த சிசிடி கேமரா, பயோமெட்ரிக் எல்லாத்தையும் சரிப்படுத்தி போன வாரம் திங்கக்கிழமை ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்க. பட் திருப்பி வந்து நம்மளோட ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் வந்து நம்மளுக்கு வந்து அவங்க வந்து அந்த இன்ஸ்பெக்ஷன்லாம் போச்சு. எல்லாத்தையும் வந்து எப்படி கரெக்டாக இருக்கா தப்பாக இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த 3 மெடிக்கல் காலேஜஸ்க்குரிய எம்பிபிஎஸ் அப்ரூவல் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஓகேவா? ரொம்ப ஹாப்பியான நியூஸ் ஃபார் பார்டர் மார்க் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முதற்கொண்டு இது ஹாப்பி நியூஸ். ஏன்னா 500 சீட்ஸ் வரல அப்படின்னா ஹெவி கட் ஆஃபாக இருக்கும். ஓகேவா? அப்போ நம்மளுக்கு சென்னையில் இருக்கக்கூடிய ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ், தருமபுரி மெடிக்கல் காலேஜ், திருச்சி மெடிக்கல் காலேஜ், 3 மெடிக்கல் காலேஜ்லேயே இருக்கக்கூடிய பயோமெட்ரிக், சிசிடி கேமரா அண்டு அட்டண்டன்ஸ், ப்ரொஃபஸர்னுடைய அட்டண்டன்ஸ் எல்லாத்தையும் சரி செஞ்சு அதனுடைய ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணி அந்த 3 மெடிக்கல் காலேஜஸ்க்கும் இந்த வருட 2023 எம்பிபிஎஸ் நடத்துவதற்கான அனுமதியை பெற்றுவிட்டார்கள். ஓகேவா? அந்த கவர்மெண்ட் வந்து நம்மளோட கவர்மெண்ட் வாங்கிருச்சு. ஓகேவா? யாரும் ஒரி பண்ணாதீங்க. நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். கன்ஃபார்ம் நம்மளுக்கு ரவுண்டு 1 ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த 3 மெடிக்கல் காலேஜஸ்னுடைய எம்பிபிஎஸ் அப்ரூவல் கிடச்சிருன்னு சொல்லி சொன்னோம். அதே மாதிரி 3 காலேஜஸ்க்கும் கிடச்சிருச்சு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ப்ரே பண்ணியிருப்பீங்க. கன்ஃபார்ம் உங்களோட ப்ரே வேஸ்ட் ஆகலை. உங்களோட இந்த பக்தி கும்பிட்டது ஃபுல்லாக எதுவுமே வேஸ்ட் ஆகலை. கன்ஃபார்ம் 3 காலேஜஸுமே கிடச்சிருச்சு. ஓகேவா? உங்களோட சேர்ந்து நானும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். சென்னை ஸ்டான்லி தருமபுரி மருத்துவக் கல்லூரி உட்பட்ட தமிழகத்தில் 3 மருத்துவக் கல்லூரிகளும் செயல்பட அனுமதி அளித்து தேசிய மருத்துவ ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வாக்கியம் தான் நம்மளுக்கு முக்கியம். தினமணியில் 12:1 நம்மளுக்கு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்போ இந்த வருடமே 2023க்கான அந்த ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி, தருமபுரி அண்டு திருச்சி k.a.p விஸ்வநாதன் மெடிக்கல் காலேஜ் 3மே வந்து ரவுண்டு 1 கவுன்சிலிங்லேயே வந்துடும். அதனால் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகாது. ஒரு ஹாப்பி நியூஸ். 2022 என்ன கட் ஆஃப் இருந்துச்சோ அதுலேருந்து ஒரு 5 மார்க்ஸ் இல்லை 7 மார்க்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா கன்ஃபார்ம் சீட்டு இந்த வருடம் உங்களுக்கு கிடைத்துவிடும். ஓகேவா? யாரும் ஒரி பண்ணாங்க. பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஹாப்பி நியூஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்ல போனோம்னா நம்மளோட கவர்மெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு இந்த நன்றியை தெரிவிக்கணும். ஏன்னா அவங்க தான் வந்து இந்த ஒரு 2 வீக்ஸ் எந்த ஒரு மெடிக்கல் காலேஜ்லையும் இந்த வேகத்தில் நம்மளுக்கு ரெக்கவரி பண்ணல. நார்மலாக செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100+ மெடிக்கல் காலேஜஸ் கேன்சல் ஆயிடுச்சு. பட் நம்மளோட தமிழ்நாடு தான் வந்து ஃபஸ்ட்டு தடவை இந்த முயற்சியை எடுத்து 1 வீக் கிட்டத்தட்ட அவங்க கேன்சல் பண்ணி 4 or 5 டேஸ்லேயே ரிப்போர்ட் ரெடி பண்ணி லாஸ்ட் வீக் சப்மிட் பண்ணாங்க. இந்த வீக் நம்மளுக்கு என்ன கிடச்சிருச்சு, அந்த காலேஜஸ்க்கான அப்ரூவ்டு ரெக்கவரி பண்ணப்பட்டுருச்சு. ஓகேவா? ஒரு ஹாப்பி நியூஸாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்மளோட நீட் ஆப்ட்ரிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த நியூஸை எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப முக்கியமான நியூஸு. இந்த வருடம் நீட் 2023 எழுதியிருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாமே அதிர்ச்சியில் இருந்தீங்க. கன்ஃபார்ம் இது ரொம்ப ஹாப்பியஸ்ட் நியூஸ் ஃபார் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்குது. ஓகேவா? எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.